சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 50 வயது பெண் நெஞ்சுவலி காரணமாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மருத்துவர்கள் இல்லாததே உயிரிழப்புக்கு காரணம் என்று குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். முதலில் அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஒன்றும் நல்லபடியாக ஆகிக்கிறேன் சொன்னாங்க. ஓகே, சரி ஐசியில் போட்டாங்க, நல்லபடி அமுச்சு விட்றேன்னு சொன்னாங்க. நேற்று ஒரு டாக்டர் வரல, இன்னைக்கு ஒரு டாக்டர் வரல. அந்த ஆயாமா அவங்க சும்மா கதிங்க பேசிட்டு தான் வச்சுருந்தீங்க டாக்டர். எனக்கு உயிர் போயிடுச்சு, என் பொண்டாட்டி போயிடுச்சு. இன்னும் யார் சார் எனக்கு வரப்போறாங்க? எவ்வளோ இன்னும் பெரிய மருத்துவமனை சொல்கிறேன் டிவியில். இன்னும் மருத்துவமனை ஓமந்திரா பெரிய மருந்து எங்க ஓமந்திரா சாவாடி ஓமந்திரா பாது நல்லபடி அமுச்சு விட ஒரு பேஷண்ட்டுக்கு நல்லபடி அமுச்சு விட போயிடுச்சு என் பொண்டாட்டி. யார் சார் எனக்கு காப்பாற்ற முடியும்? இனிமே யாரும் காப்பாற்றணும், நானே சூசைட் பண்ணுவேன். தொடர்ந்து இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது, என்ன நடந்தது? வணக்கம். சென்னை பொறுத்த வரைக்கும் பிரபலமான மருத்துவமனைகள்ல ஒன்று ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை புளியந்தோப்பை சார்ந்த 50 வயது மதிக்கத்தக்க மேரி என்பவர் கடந்த வாரம் நெஞ்சுவலி காரணமாக சென்னை ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி இன்று மாலை உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக அவருடைய குடும்பத்தினர் மருத்துவமனை தரப்பை குற்றம் சுமத்துகின்றனர். அதாவது மதியத்திலிருந்து எந்த மருத்துவரும் இல்லை, ஐசியூ வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த என்னுடைய தாய் தற்பொழுது மரணம் அடைந்திருக்கிறார். மருத்துவர்கள் ஐசியூ வார்டில் இல்லாததே இதற்கு காரணம் என்றும், மருத்துவமனை வளாகத்திலே மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறது, இது தொடர்பாக யாரும் விளக்கம் அளிக்கவும் தயாராக இல்லை எனவும் குற்றம் சுமத்துகின்றனர். அதே வேளையில அவர் உயிருக்காக போராடி கொண்டிருந்த அந்த தருணத்தில் கூட செவிலியர்கள் தொலைபேசியில் ஹெட்செட் போட்டுக்கொண்டு வீடியோ பார்த்து கொண்டதாகவும் பேட்டி வாயிலாகவும் குற்றம் சுமத்தி இருக்கின்றனர். மருத்துவமனை தரப்பில் இது தொடர்பாக விளக்கம் கேட்க தொடர்பு கொண்ட பொழுது யாரும் தொலைபேசி அழைப்பை ஏற்கவில்லை.